ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை மிட்டாய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முட்டையில் செய்திருக்காங்களே, முட்டையோட ஃப்ளேவர் வரமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சுத்தமாக வராது. ஒரு மில்க் கேக் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 20 போல் பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், மஞ்சக்கரு தேவையில்லை. அதனால் வெள்ளைக்கருவை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான முட்டையாக இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் கரு உடையாமல் வரும். அப்போ தான் நம்ம வெள்ளைக்கருவை பிரித்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மஞ்சள் கரு எல்லாத்தையும் வேறு ஏதாவது ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இந்த மஞ்சள் கருவை வச்சு ஒரு புட்டிங் செய்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆறு முட்டையில் இருந்தும் வெள்ளைக்கருவை எடுத்தாச்சு. இனி இதுக்கு நான் 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன், பொடிக்காத சீனி. இதை போட்டுட்டு கையாலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சீனி கரையணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட் குறைவாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கிடலாம். இன்னும் இதில் 2-3 பொருட்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம கையால் தான் மிக்ஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த முட்டையிலையே இந்த சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். எலக்ட்ரிக் பீட்டர், விஸ்கு எல்லாமே இருந்தாலும் இந்த ஸ்வீட்டுக்கு கையால் செய்கிறது தான் பாரம்பரியமான முறை. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம இதில் சேர்க்க போகிறது பால்கோவா. எடுத்து வச்சுருக்க அவ்வளோத்தையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் இல்லாத பால்கோவா தான் சேர்க்கணும். ஆனால் எனக்கு ஸ்வீட் உள்ளது தான் கிடச்சிது, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பால்கோவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன், அது அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டே மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுலேயும் இல்லாமல் இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம காய்ச்ச போகிறோம். அதனால தான் நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ தேவைப்படுது. அந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு எந்த கலருமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த குங்குமப்பூ மட்டும்தான், வேறு எந்த எசன்ஸும் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். பால்கோவா சேர்த்துருக்கிறதுனால முட்டையோட ஃப்ளேவரே வராது. பால்கோவாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் செய்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் நான் நெய் எடுத்து சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வீட்டில் எடுத்த பசு நெய்யாட்டு இருக்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாட்டு இருக்கும். சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் போல் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கை விட்டுறக்கூடாது, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் போட்டாலே போதும். கொஞ்சம் திக்காட்டு மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பால்கோவாவில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட இந்த ஹீட்லேயே கரைஞ்சி போயிடும். குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால மஞ்சள் கலரில் வந்திருக்கு. 5 மினிட்ஸ் போல் காய்ச்சினதுக்கு அப்புறமா ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஓவனில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்காக வேண்டி ஒரு ட்ரேயும் எடுத்து வச்சுருக்கணும். அதில் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம வந்து இதை ஊற்ற போகிறோம். மிக்ஸ் பண்ணினது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம பேக்கிங் டின்னில் சேர்த்துடலாம். சூடோடு இருக்கும்போதே சேர்த்துடணும். ஸ்கொயராக இருக்கக்கூடிய பேக்கிங் டின்னில் தான் சேர்க்கணும். இதை விட பெருசாக இருந்தாலும் எனக்கு வசதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து இந்த சைஸ் தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஹைட் வந்து கூடுதலாக தான் வரும். இதுக்கு மேலேயும் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே தூவி விட்டுறலாம். ஓவனில் வச்சதுக்கு அப்புறமா கேக்கோட கலர் வர்றது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். ஓவனை நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 20-25 நிமிஷம் வச்சா போதும். நல்ல டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம ஊற்றுனதை விடவும் ஹைட் வந்து கொஞ்சம் ஏறி வந்திருக்கு. இதை சூடோடியும் சாப்பிடலாம், ஆற வச்சும் சாப்பிடலாம். ஏதாவது வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்துக்கலாம் நல்ல குக்காக இருக்கா அப்படின்ட்டு. இனி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து ஸ்கொயராகவே கட் பண்ணி எடுத்துட்டா போதும். மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாட்டு இருக்கும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்காது. சில ஊர்களில் தான் இருக்கும். அதுலேயும் சில கடைகளில் தான் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்வீட்டை நம்ம அந்த ஊரில் போய் சாப்பிட்றத விடவும் நம்ம வீட்டிலையே நம்ம செய்து பார்க்கலாம். சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும். முட்டையோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராது. பால்கோவாவில் செய்த ஒரு ஸ்வீட் மாதிரியே இருக்கும். அதில் பாதாம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முட்டை மிட்டாய் செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.